பூமிகா, எவ்வளவு நேரம் நீ வெயிட் பண்றது? கார் எப்போ வரும்? கல்பனா ஆண்டி தான் கார் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்கல்லம்மா. அனுப்பிருப்பாங்க, கொஞ்ச நேரத்துல வந்துரும். இவளுக்கு எங்க போறாளுங்கன்னு தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாளுங்க. இவள கேட்டா இவ திட்டுவா, இவ பொண்ணு இவள மாதிரியே இருக்கிறா. பூமிகா, ராசாத்திடி. அம்மா, ராசாத்தி பேக்கோட வந்துகிட்டு இருக்கா. எங்கம்மா போறா? ஏண்டி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஒரு கொட்டு கொட்டினா தெரியும். நீ ராசாத்தி வீட்டுல தானே இருக்க. அவ எங்க போறா வரன்னு கூட உனக்கு தெரியாது. அவ என்ன எல்லாத்தையும் என்கிட்டயா சொல்லிட்டு போறா? பேசாத, போ. போய் ராசாத்தி கிட்ட பேசி அவ எங்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. போ. அம்மா, கொட்டிடுவேன். போறியா இல்லையா? என்னடி? சரி போற, கோவப்படாத. ஹே பூமிகா, வா, நம்ம மறைவா போய் நிப்போம். வா வா. ராசாத்தி, ராசாத்தி, என்னம்மா கையில பேக்கோட போற? வெளியூர் எங்கேயாவது போறியா? கோகிலாமா, ஸ்வேதா எங்க இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன ராசாத்தி சொல்ற? ஆமா கோகிலாமா. உங்க பொண்ணு பேரு ஸ்வேதாவா? ஆமா. என் பொண்ணை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பொண்ணு தான் என் மருமக. நான் கும்பிடுற சாமி மேடிய கண்டிப்பா காப்பாத்தி கொடுக்கும். நீங்க தைரியமா இருங்க. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியலையேம்மா. என் மக அவ புருஷனை காப்பாத்த மூலிகையை பறிக்க ருத்ரகிரி மலைக்கு போயிருக்கா. அவளுக்கு உதவி செய்ய நானும் ருத்ரகிரி மலைக்கு போறேன். அதான் ஸ்வேதா மருந்து எடுக்க மலைக்கு போயிருக்கால, அப்புறம் எதுக்கு ராசாத்தி நீயும் மலைக்கு போய் கஷ்டப்படணும்? அந்த மூலிகை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. போற வழியில நிறைய தடங்கள் வருமா, உயிருக்கு கூட ஆபத்தாகலாமா. நான் வாழ்ந்து முடிச்சவ, எனக்கு ஏதாவது ஆனா கூட பரவாயில்ல. ஆனா என் பொண்ணு வாழ வேண்டியவ, அவளுக்கு எதுவும் ஆக கூடாதுல்ல. அதான் என் பொண்ணுக்கு உதவ ருத்ரகிரி மலைக்கு போறேன். சரி கோகிலாமா, நான் போறதுக்கு கார் வந்துருச்சு. நான் போயிட்டு வரேன். நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க. சரி சரி. கண்மணி, அம்மா, ராசாத்தி எங்க கார்ல போறா? ருத்ரகிரி மலைக்கு. என்னம்மா சொல்ற? இந்த ராசாத்தி ருத்ரகிரி மலைக்கு வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இப்ப நாம என்னம்மா பண்றது? பூமிகாவுக்கு கௌதமுக்கு காட்டுல கல்யாணம் நடந்தே தீரும். அதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். காளி சூளி. வந்துரு வந்துரு வந்துரு. நாக தேவதையே, ஒட்டுமொத்த நாகங்களையும் கட்டுப்படுத்துற சக்தியை கொடுங்க.
சக்திய கொடுக்கும் சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைய எனக்கு காட்டி கொடு. யட்சினி, எனக்கு காட்டி கொடு. ஓம் கிரீம் காளி. கிளீம் காளி. வருஷத்துக்கு ஒரு முறை மண்ணை பிளந்து வெளியே வந்து காத்த குடிச்சிட்டு பருவம் முடிஞ்ச உடனே தானா திரும்ப வந்து மண்ணுக்குள்ள போற அந்த அற்புத மூலிகைய எனக்கு காட்டு யட்சினி, எனக்கு காட்டு, உடனே காட்டு. ஓம் காளி. ஒட்டுமொத்தமான நாகக்குலமே அந்த மூலிகைக்கு முன்னாடி அடிபணிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட மூலிகை என் கைக்கு வந்தா நான் நாகக்குலத்துக்கே அரசி ஆயிடுவேன். யட்சினி, அந்த மூலிகை எனக்கு கொடு. என் கண்ணுல காட்டு, எனக்கு கண்டுபிடிச்சு கொடு. நாகதோஷ நிவர்த்தினி மூலிகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். என் கண்ணுல காட்டு யட்சினி, என் கண்ணுல காட்டு. அந்த மூலிகை எங்க இருக்குன்னு அசிரியா வந்து என் காதுல தகவல் சொல்லு. யட்சினி, வெளிய வா, வெளிய வா. யட்சினி, ஓம் கிரீம் காளி. அசிரியா வந்து என் காதுல தகவல் சொல்லு. யட்சினி, நீ வந்துட்டியா? ஆமா. யட்சினி, நீ இப்போ எனக்கு காட்டுற அந்த மூலிகை செடி எங்க இருக்கு? அதை எனக்கு சொல்லு. உன்னுடைய யாகத்துக்கான பலனா அந்த மூலிகை செடி இருக்கிற இடத்த நான் உனக்கு சொல்றேன். அந்த மூலிகை ருத்ரகிரி மலை உச்சில இருக்கு. அந்த மூலிகையை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீ பல கட்டங்களை தாண்டி ஆகும். அவ்வளவுதானே? அதை என் மந்திர சக்தியால சுலபமா தாண்டிடுவேன். அது உன்னால முடியாது. ஏன் முடியாது? ருத்ரகிரி மலை சிவனோட வீடு. அந்த மலை முழுவதும் நல்ல சக்திகள் நிரம்பி இருக்கு. அங்க உன் மந்திர சக்தியால ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன செய்யறது யட்சினி? நீ தந்திரத்தை பயன்படுத்தி மட்டும்தான் அந்த மூலிகையை அடைய முடியும். சரி, அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சர்ப்பம் தீண்டின தன் கணவரை காப்பாத்த ஒரு பொண்ணு அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை தேடி ருத்ரகிரி மலைக்கு போய்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு காட்டு யட்சினி. இன்னும் 2 தினம் கழிச்சு வரும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த மூலிகை செடிக்கு வீரியம் அதிகம். அன்னைக்கு நீ அந்த மூலிகையை உனக்கு சொந்தமாக்கினாதான் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைக்காக 13 வருஷம் நான் தவம் இருந்திருக்கேன். ஏய், சொல்லுங்கம்மா. அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுக்க நாம உடனே ருத்ரகிரி மலைக்கு போகணும். அதுக்கு தயாராயிருங்க. உத்தரவுமா. எனக்காகவே பிறந்திருக்கிற அந்த மூலிகையை எடுக்க எங்கிருந்தோ எவ்வளவு ஒருத்தி வராளா?
வரட்டும். அவளை எப்படி ஓட ஓட விரட்டுறதுன்னு எனக்கு தெரியும். கௌதம் என்னாச்சு? அண்ணி என்னாச்சுன்னு தெரியல, டயர் வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கௌதம், கௌதம், பார்த்து. ஐயோ அங்க பாருங்க, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாங்க போய் பார்ப்போம். அண்ணி 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 ஒன்னும் ஆவல வாங்க. அண்ணி என்ன பண்ணுது அண்ணி? ஏதாவது அடிக்கடி பட்டுச்சாப்பா? அண்ணி உங்களுக்கு எதுவும் அடிபடல? இல்ல, ஒண்ணும் இல்ல. அடியெல்லாம் படல. உங்களுக்கு எதுவும் அடிபட்டுச்சா? எனக்கு எதுவும் அடி இல்ல அண்ணி. சரி. என்னாச்சு? பாருங்க அண்ணி, உங்க நல்ல நேரம். மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆகியும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. இது அவங்க நல்ல நேரம் இல்ல, இந்த ஊரோட நல்ல நேரம். இந்த ஊரு அந்த பரமேஸ்வரி அம்மனோட கோட்டை. இந்த ஊருக்குள்ள எவ்வளவு விபத்து நடந்திருக்கு, ஆனா ஒரு உசுரும் போனதில்ல. ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஆனதில்ல. அதனாலதான் இந்த ஊருக்கு பார்வதிபுரம்னே பேரு. உங்களுக்கு நடந்த இந்த ஆக்சிடென்ட் இந்த ஊருக்குள்ள நடந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. இதே வேற இடத்துல நடந்திருந்தா நீங்க 2 பேரும் உயிர் பொழைச்சிருக்க மாட்டீங்க. நீங்க உயிர் பொழைச்சதுக்கு அந்த அம்மன் தான் காரணம். அம்மா, நான் ருத்ரகிரி மலைக்கு போயிட்டு சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுத்துட்டு வர நீதாம்மா துணையா இருக்கணும். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க நினைச்ச காரியம் அந்த அம்மன் அருளால நல்லபடியா முடியும். கார் இருக்க டேமேஜுக்கு ரெடி பண்ண ஓட்ட முடியாது. ஒர்க் ஷாப்ல கொடுத்தா டைம் ஆகும். என்ன பண்றது? கௌதம், நமக்கு இருக்கிறது வெறும் 3 நாள் தான். எதுக்காகவும் நம்ம தாமதிக்க கூடாது. எப்படியாவது நம்ம ருத்ரகிரி மலைக்கு போயே ஆகணும். சரிங்க நீ, பட் ஆனா இங்க பாருங்க, நாம இப்ப ஹைவேல இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்க பஸ் டாக்ஸி எதுவுமே நிக்காது. நம்ம வேணா ஒண்ணு செய்வோம். நம்ம இங்க இருந்து ஏதாவது ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டு பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிடுவோம். அங்கிருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சு ருத்ரகிரி மலைக்கு போயிடுவோம். என்ன சொல்றீங்க? இல்ல, டாக்ஸி எதுக்கு? அதான் பூமிகா அம்மா வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட ருத்ரகிரி மலைக்கு போயிடலான்னு கௌதம் கிட்ட சொன்னா கௌதம் டென்ஷன் ஆயிடுவாரு. அதனால பூமிகா அம்மா பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஏதோ சொல்ல வந்தீங்க நீ, என்னது? இல்ல, அது ஒண்ணும் இல்ல கௌதம். வாங்க நீ, பக்கத்துல இருக்க டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு லிஃப்ட்டுக்கு அப்படியே வண்டி கிடைக்குதான்னு பாப்போம். சரி, நான் போன் எடுத்து ஓகே. வந்துடுறேன். டிரைவர் தம்பி, சொல்லுங்கம்மா. மலைக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அது நைட் ஆயிருமா? சரிங்க தம்பி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போக பாருங்க. சரிங்கம்மா. என் பொண்ணு ருத்ரகிரி மலை ஏறதுக்குள்ள அவளை பிடிச்சிடணும். நீங்க இருங்க நீ, நான் டீ வாங்கிட்டு வரேன். சரி. அண்ணி இந்தாங்க. அண்ணி, என்ன நீ டீயை குடிங்க. நீங்க டீ சாப்பிட்டு இங்கே இருங்க. நான் போய் லிஃப்ட்டுக்கு ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். சரி.
ஆயிடுச்சு வாங்க. மேடி 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 டீ கொண்டு வந்திருக்கேன். இந்த வந்துட்ட பொண்டாட்டி. பொண்டாட்டி மேடி மேடி என்னாச்சு மேடி? வலிக்குதா? ஆமா பொண்டாட்டி. பார்த்து மெதுவா வந்திருக்கலாம்ல. சரி வாங்க, மெதுவா வாங்க. உட்காருங்க. ரொம்ப வலிக்குதா? நான் ஒரு லூசு. உங்களை டீ குடிக்கிறதுக்கு கீழே கூப்பிட்டு இருக்கவே கூடாது. நானே ரூமுக்கு வந்து உங்களுக்கு டீ கொடுத்துருக்கணும். நான் உங்களை கூப்பிட்டதுனால தானே உங்க கால்ல அடிபட்டுச்சு. எல்லாம் ஏன் தப்புதான். பொண்டாட்டி பொண்டாட்டி டோன்ட் கிரை. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் இல்ல. எனக்கு அடியே படல. அடிபட்ட மாதிரி உன்கிட்ட சும்மா பொய் சொன்னேன். நிஜமாவா? ஆமா நிஜமாதான். என் காலை நல்லா பாரு. எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் வேணா நடந்து காட்டட்டுமா? ஐ அம் ஆல் ரைட் பொண்டாட்டி. அடிபட்டுடுச்சுன்னு ஏன் போய் சொன்னீங்க? அது உனக்கு என் மேல எவ்வளோ லவ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணதான் நடிச்சேன். ஏன் மேடி இப்படி எல்லாம் பண்றீங்க? பொண்டாட்டிக்கு புருஷன் மேல பாசம் இருக்காதா? இல்ல, எனக்கு ஒரு டவுட். அதான் விளையாட்டுக்கு இப்படி பண்ண பொண்டாட்டி. உங்களுக்கு அடிபட்டுருச்சேன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இனிமே என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் விளையாடாதீங்க மேடி. ஓகே பொண்டாட்டி, இனிமே உன்கிட்ட இப்படி விளையாட மாட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. நான் இனி உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். பிராமிஸ். நான் சாகிற வரைக்கும். விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். சார் 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 ப்ளீஸ் சார் லிஃப்ட். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் யாரோ உங்க லிஃப்ட் கேக்குறாங்க. கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க. மேம், என்னோட கார். என்ன இவங்க பார்க்க அச்சசல அண்ணி மாதிரியே இருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் அண்ணியோட அம்மாவா இருப்பாங்களோ? தம்பி தம்பி, எதுக்கு வண்டியை நிப்பாட்டுறீங்க? எதுவும் சொல்லாம பேசாம நிக்கிறீங்க. உங்களை எங்கயாவது டிராப் பண்ணணுமா? இல்ல, நான் மட்டும் வரல. என்னோட அண்ணியும் கூட வந்திருக்காங்க. சரி, அப்ப அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. இவங்க கிட்ட அண்ணிய பத்தி சொல்லி விசாரிக்கலாமா வேண்டாமா? தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? எங்க அண்ணி பார்க்க அச்சஸ்ல உங்கள மாதிரியே இருப்பாங்க, அதான் யோசிக்கிறேன். உங்க அண்ணி பேரு ஸ்வேதாவா? ஆமாங்க. என்னோட அண்ணி உங்களுக்கு தெரியுமா? ஸ்வேதா எங்கப்பா? நீங்க எங்க இருங்க, நான் போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன். சரி. அண்ணி அவங்க அம்மாவை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க அண்ணிய தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்க. இவங்க அண்ணியோட அம்மாவான்னு சரியா தெரியலையே. அண்ணிய கூட்டிட்டு வந்து 2 பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டா நம்ம டவுட் கிளியர் ஆயிட போகுது.
வேண்டுதல் வீண் போகல. என் பொண்ணை நான் பார்க்க போறேன். எல்லாம் உன்னாலதான் கடவுளே. சொல்லுங்கம்மா. இப்ப நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அந்த போட்டோல இருக்கவ பேர் ராசாத்தி. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள அவளை நீ கடத்திடணும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அந்த ராசாத்தி ருத்ரகிரி மலைக்கு வந்து சேர மாட்டாமா. கௌதம், வண்டி கிடைச்சதா? அண்ணி, நமக்கு லிஃப்டும் கிடைச்சது, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் கிடைச்சது. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? நீங்க வாங்க சொல்றேன்.